ஓம் கணேசாய நமக. பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். தை பொங்கல் வைக்க சிறந்த நேரம். தை முதல் நாள் அன்று காலையில் 6:40 முதலாக 7:40 உள்ள தைப்பொங்கல் வைப்பதற்கு சிறந்த நேரம் என்று இந்த ஆண்டிலே கணக்கிடப்பட்டிருக்கின்றது. இப்படி வைத்துக்கொண்டு கொண்டாடுவதனால் வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் கிடைக்கும், பஞ்சபூதங்களினுடைய ஆசியும் அருளும் கிடைக்கப் பெறுவீர்கள் என்று வேதாந்தங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகையினாலே முடிந்த மட்டும் இதை கடைப்பிடிக்க பாருங்கள். சரி, கும்பராசி நேயர்களுக்கு தை பொங்கல் நல் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களுடைய பலாபலன்களை கிரக மாளிகா யோகம் என்ற ராஜயோகத்தை பற்றி பார்ப்போம். கிரக மாளிகா என்பது ஒரு 5 வீடுகளிலாவது தொடர்ந்து தன் சொந்த வீடுகளிலே அந்தந்த கிரகங்கள் இருப்பது தான் கிரக மாளிகா அப்படின்னு பேர். 6 கிரகங்கள் இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவோம். இது தொடர் சங்கிலியாக கோர்த்து வருகின்றது. அதாவது சதுரமாக இந்த ராசி சக்கரத்தை போடுவது தவறு. அது வட்டமாகத்தான் போட வேண்டும். பூமி என்பதைத்தான் அப்படி காட்டப்படுகிறது. இப்போ நம்ம வட்டமாக போட்டால் குழப்பமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால தான் அந்த காலத்தில் சதுரமாக போட்டு அந்த 12 வீடுகளை அடைத்தார்கள். அப்போ நம்ம உண்மையிலே இருக்கிறது என்னன்னு சொன்னால் வட்டம்தான். இந்த வட்டத்தில் 6 ராசிகளில் கிரகங்கள் தொடர்ந்து இருந்தால் அது ஒரு அரைவட்டம் போல, அந்த அரைவட்டம் ஒரு மாலை போல அப்படி இருக்கும் என்பதனாலே மாலை கிரக மாளிகா அப்படின்னு கிரகங்கள் அந்த மாலை போல கோர்த்து இருக்கின்ற காரணம், அப்படி இருக்கின்ற காரணத்தினாலே அது ஒரு ராஜயோகம் என்றே சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்படி எல்லா ராசிக்காரங்களுக்கும் இப்படித்தான். பட்சே இந்த கிரக மாளிகா என்று எந்த அளவிற்கு ஒவ்வொருத்தருக்கும் யோகத்தை காட்டாது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் இப்போ கிரகங்கள் எல்லா கிரகங்களும் தங்களுடைய சொந்த வீட்டில் கிடையாது. அதையும் முதல்ல பார்த்துக்கணும். அதாவது அந்த முழுமையான கிரக மாளிகா என்பது இது கிடையாது. முழுமையாக இருக்க வேண்டுமென்றால் 5 வீடுகளிலாவது தன் சொந்த வீட்டில் அந்தந்த கிரகங்கள் இருக்க வேண்டும். இப்போ உதாரணமாக இப்போ அதாவது விருச்சிகத்திலிருந்து மேசம் வரைக்கும் 6 வீடுகளில் கிரகங்கள் தொடர்ந்து இருக்குது. விருச்சிகத்தில் சுக்கிரன், தனுசுல செவ்வாய் புதன், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சந்திரன் சனி, மீனத்தில் ராகு, மேசத்தில் வியாழன். இந்த ராகுவை கிரகங்களாக எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் கூட சந்திரன் இந்த 1ஆம் தேதி சதய நட்சத்திரத்திலிருந்து புரட்டாதி போன பின்ன புரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு மீனத்துக்கு போயிடுவார். அப்போ கிரக மாளிகா என்பது ஏற்பட்டு விடுகிறது. பட்சே அந்தந்த சொந்த வீடுகளில் அவங்க கிடையாது. சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒருத்தர் நம்ம சனி பகவான், ஆட்ட நாயகன், உங்களுடைய நாயகன் தான். உங்களுடைய நாயகன் உங்கள் சொந்த வீட்டில் ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்றார். சூரியன் பகை வீடாக இருந்தாலும் கூட அந்த வீடு கொடுத்தவன் சனி ஆட்சி மூலத்திரிகோணமாக அமைந்து விட்டால், செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை ராஜயோகமாக அமைந்து விட்டார்கள். ஆகையினால் இது கிட்டத்தட்ட கிரக மாளிகா என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆக இது இந்த மாதிரி யோகங்கள் பெரும்பாலும் அமைவது கஷ்டம். இந்த தை மாதம் முதல் நாள் அருமையாக அமைந்திருக்கின்றது. இதன் காரணமாக இந்த கும்பராசியிலே பிறந்த உங்களுக்கு ஏற்கனவே துன்பராசி அப்படின்னு தான் எல்லாருமே இதை பற்றி கும்பராசிக்காரங்க மட்டும் சொல்லலை, அவர்களை சேர்ந்த நண்பர்கள் கூட என் நண்பனா அவன் துன்பராசியில் அவன் ராசி அப்படின்னு இந்த மாதிரியாக சொல்லி பழக்கப்படுத்தி விட்டாங்க. அது துன்பராசி அல்ல, அது திவ்ய ராசி. அதனுடைய பேர் தெரியாமல் எல்லாம் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஈசனோட சொந்தமான ராசி. நான் எல்லா வீடியோக்கள்லையும் கும்பத்தை பற்றி பேசிட்டு வாரேன். ஈசன் தனக்குரிய ராசியாக அதை கருதுகின்றார். அவர்களை தன் பக்கம் எடுத்துக்கொள்வதற்காக, தன்னகத்தை கொள்வதற்காக அதை தூய்மை செய்யக்கூடிய பணியிலே இருக்கின்றார். ஆகையினால்தான் அது அந்த தூய்மை செய்கிறச்சே அது துன்பப்படுகின்றது அல்லவா. அது ஒரு பாத்திரத்தை கழுவுறச்சே சுரண்டி கழுவும் போது அது கோப்பாடு போடும், நமக்கு தெரியாது. அதே போல தான் கும்பத்தை அப்படி ஸ்பொடம் போட்டு எடுத்துகிட்டு வரார். அதனால தான் அவங்களுக்கு அப்படி பட்சே அவங்களுக்கு என்னதான் சோதனை இருந்தாலும் தன் மனசுக்குள்ளே ஒரு திருப்தி அவங்களுக்கு எப்பயுமே இருக்கும். அதே போல் பெண்கள் அவர்களுக்கு எப்பயுமே உங்களுக்கு சப்போர்ட்டாகவே இருப்பாங்க. என்னதான் நீங்கள் சேட்டை பண்ணினாலும் கூட மறைமுக சப்போர்ட் பெண்கள் ஆதரவு உங்களுக்கு எப்போதும் உண்டு.
அந்த எம்ஜி ராமச்சந்திரன் கும்பலக்கணத்திலே பிறந்தவர். அது முன்னாள் முதல்வர். அது இப்போது அவர் இல்லை. அதாவது மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரனும் கும்பலக்கணத்திலே பிறந்தவர். ஆக அவருக்கு பெண்கள் ஓட்டுக்கள் தான் அதிகமாக கிடைத்தது. அதன் மூலமாகவே அவர் அதிகமாக வெற்றி பெற்றார். இப்படிப்பட்ட இதெல்லாம் நிறையா சான்ஸு அந்த குறிப்பேடுகள் இருக்கின்றது. இப்போ நம்ம கும்பராசியிலே பிறந்த உங்களுக்கு இப்போ நம்ம பலாபலங்களை பற்றி பார்க்கலாம். ராசியிலே ராசி நாயகனாகிய ஆட்டநாயகன் சனி உங்கள் ராசியிலே ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்றார். நிறைய பேர் கும்பராசியிலே பிறந்தவர்கள் இந்த திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி, அதாவது தன்னுடைய ராஜா கிரகத்தை, தன்னுடைய சொந்த நாதனை வரவேற்பதற்காக நிறைய பேர் போயிட்டு வந்திருக்க வேண்டும். அப்படி போயிட்டு அவர்களுடைய வரவேற்பு, அதாவது அந்த தலைவரை வரவேற்க போகணும் இல்லையா, அந்த மாதிரி வரவேற்க சென்று வந்திருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அருமையாக அமைந்திருக்கின்றது. இப்போ ராசி நாயகன் உங்கள் வீட்டிலே இருக்கின்ற காரணத்தில் இப்போ தான் உங்கள் கௌரவமே உயரும். இது ஜென்மச்சனி அல்ல. ஜென்மச்சனி நினைக்க வேண்டாம், யாரையும் சொல்லவும் விடாதங்க. எங்கள் வீட்டு நாயகன் எங்கள் வீட்டிலே இருக்கின்றார். எங்கள் தோப்பனார் எங்கள் வீட்டில் இருக்கிறார். அது கெடுதல் கிடையாதே, நல்லது தானே அப்படின்னு நீங்கள் உரையுங்கள். எனக்கு ஏழரை கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி சொல்லி வாங்க. அப்படி ஏன்னு சொன்னால் உங்கள் கௌரவம், செல்வம், செல்வாக்கும் உயரும். படாத பட்டுண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லாதுங்க. நான் ஜம்முன்னு இருக்கேன், நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். அது நன்மையே சேரும். உங்களை நல்லபடியாக வாழ வைக்கும். பிரபஞ்சம் நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் அது கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அது திரும்பவும் உங்களுக்கு அது பிரதிபலிக்க எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதாவது ரெஃப்ளெக்ஷன் பண்ணுது. ஆகையினாலே நல்ல வார்த்தைகளையே சொல்லுங்கள். நான் ஜம்முன்னு இருக்கேன், எனக்கு என்ன குறைச்சல், நான் ராஜா தங்கம் அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி சொன்னீங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறிக்கொண்டே வருவீர்கள். உள்ளுக்குள்ளே வேதனை இருக்கும், அதெல்லாம் இருக்கட்டும். கேட்கும்போது என்ன சௌரியமா அப்படின்னு கேட்டால் நான் சூப்பராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். அது உங்களுக்கு கெத்து. அந்த மாதிரி சொல்லி பாருங்கள். வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொண்டு தான் செல்லும். 12 கூடையவன் ராசியிலே இருக்கின்ற காரணத்தினால செலவுகள் நிறையா வரும். செலவு பண்ணுறதுக்காக தானே நம்ம சம்பாத்தியம் பண்ணுறோம். செலவு பண்ணுவோம். என்ன செய்யணும், போக பாக்கியம், உண்ண உடுக்க படுக்க தூங்க பெண்கள் சல்லாபத்துக்கெல்லாம் நம்ம செலவு பண்ணுவோம். நல்லது தானே. அதை மிச்சம் வச்சுருந்து என்ன செய்ய போகிறோம்? நல்ல செலவு, குடும்பத்துக்காக, மகளுக்காக, மகனுக்காக, மனைவிக்காக செலவு பண்ணுங்க. செலவு பண்ணால் சந்தோஷம் கிடைக்கும். அதுதான் விஷயம். அடுத்து 2-11 அதிபதி ஆகிய குரு லக்கணத்திற்கு 3ஆம் இடத்திலேயே அமர்ந்திருக்கின்றான். குரு உங்களுக்கு பெரிய யோகாதிபதி கிடையாது. அவர் 3ஆம் இடத்துல கோவிந்த குருவாக இருப்பது நல்லது தான். அவர் உங்களை பார்க்குறத விட மறைந்திருப்பது உங்களுக்கு ராஜயோகத்தை தான் கொடுப்பார். மேலும் 2ஆம் இடத்துல ராகு என்ற கிரகம் இருக்கிறது. அதை செவ்வாய் பார்த்து கொண்டிருக்கிறார். 2ஆம் இடத்துல உள்ள ராகுவை செவ்வாய் பார்த்து கொண்டிருக்கிறார். கொஞ்சம் கடின சொல்லை உபயோகிக்க வேண்டாம். நல்ல சொல்லாக பிரயோகப்படுத்துங்கள். வாக்கில் ராகு இருக்கார், அதாவது சர்ப்பம் இருக்கிறதாக அர்த்தம். அந்த சர்ப்பம் இருக்கிறதாக இருக்கும்போது நீங்கள் நிதானித்து சுதாரித்து கொண்டு வார்த்தைகளை அளந்து பேசினால் யோகம் தன்னால் வரும். இதுதான் விஷயம். அதுக்காக ராகு அங்கே இருக்கிறாரு, என்னுடைய பேச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்லாம் அது புலம் வேண்டாம். தனக்கு மீறி என்ன சொல்லிட போகிறீங்க? உங்களை நீங்களே உணருங்கள். உணர்ந்து நிதானித்து பதில் சொல்லுங்கள். வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இப்போ சமையலில் உப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னம்மா நிறையா போட்டுட்ட அப்படின்னு சொல்லி லைட்டாக அப்படி சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் பார்த்து போட்டுருக்கலாம், இன்னும் கொஞ்சம் லைட்டாக போட்டுன்னு நல்லாயிருக்கும். எப்படி சொல்லி பாருங்கள், நல்லாயிருக்கும். என்னடி இப்படி போட்டிருக்க டாம் டீம் அப்படின்னு சொன்னால் அங்கே பூகம்பம் வெடிச்சிடும். ஆக பழைய கதை, போன கதை, வந்த கதை, எல்லா கதையும் வந்துடும். அது நீங்கள் மாமனார் மாமியை சொல்லுவீங்க, அவளும் மாமனார் மாமியை சொல்லுவா, திட்டுவீங்க, செய்வீங்க. டாம் டீம் டையா தக்கான்னு எம்ஜிஆர் நம்பியார் கதையாக போயிடும். அந்த வார்த்தைகளை நீங்கள் உபயோகிக்கக்கூடிய வழியிலே அந்த சொல் போராக மாறுவதற்கு பதிலாக மலராக மாறிவிடும். சந்தோஷம், குதூகலம் ஆரம்பித்து விடும். அப்படி செய்து பாருங்கள். ஆக எங்கேயோ போயிருக்கா ஆத்துக்காரின்னு சொல்கிறத விட கோயிலுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். பக்கத்தில் ஒரு பஜாருக்கு போயிருக்கிறான்னு சொல்லுங்க. ஆக அந்த மாதிரி சொல்லி பழகுங்க. மனைவியை உயர்த்தி பேசி பாருங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா சுகங்களும் தேடி வரும். தன லாபாதிபதி 3ஆம் இடத்திலே அமர்ந்து இருக்கின்ற காரணத்தினாலே லாபங்கள் பெருகும். இப்போ தொழிலில் அதான் ராசி நாயகன் உங்கள் வீட்டில் இருக்கிறாரு. ஆகையினாலே தொழில் முன்னேறும், வாழ்க்கை சிறப்படையும், வியாபாரம் சுறுசுறுப்படையும். என்ன ஓய்வு ஒளிச்சல் இல்லாத அளவுக்கு, அதாவது போஜனம் பண்ண கூட சமயம் இருக்காது.
சயனத்துக்கு கூட சமயம் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு உழைப்பாக ஓடிக்கொண்டிருக்கும். உழைக்கத்தானே நாம் பிறந்திருக்கிறோம். உழைப்புக்கு சந்தர்ப்பம் இல்லாமல் தானே இவ்வளவு நாளாக படாத பாடுபட்டோம். இப்போ உழைப்பதற்கு நாயகன் சந்தர்ப்பங்களை கொடுக்கின்றார். உழைத்து பாருங்கள், முன்னேறுவீர்கள். அருமையான ஒரு யோகம். 3-10 உடைய செவ்வாய் ராசிக்கு 11ஆம் இடத்திலே அமர்ந்து கூர்வினால் பார்க்கப்பட்டதனாலே தொழில் உத்தியோக சிறப்புகளும் லாபங்களும் பெருகும், சுகம் பெருகும். எல்லா நானாவித சுகங்களும் பெருகி வரும். விட்டு விடாதீர்கள், சந்தர்ப்பங்கள் தேடி வந்து கொண்டிருக்கின்றது. தாய் சுகம், கல்வி வலிமையடையும். 4ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே அமர்ந்து உங்கள் நாயகன் அதை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே ஆதிபத்திய தோஷம் விலகி தாய் நலமடைவாள். குடும்ப சுகம் பெருகும். தாம்பத்திய சுகம் வலிமையாக விளங்குவதுடன் புதிய வித சுகமாக கிடைக்கும். புகழ் மேலோங்கும். சென்ற விடமெல்லாம் சிறப்பாக விளங்குவீர்கள். 9க்கு அதிபதி 10ஆம் இடத்திலே சனியினுடைய பார்வை விழுகின்ற காரணத்தினாலே தோப்பனாருக்கு மட்டும் சின்ன சின்ன விஷயங்களாக ஒரு சில கோளாறுகள் ஏற்படும். அந்த சுகர் பேஷண்ட் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மருந்து மாத்திரைகள் அதிகமாக கொடுக்க வேண்டியது வரும். வேறு ஒன்றும் பாதிப்பு ஏற்படாது. உங்களுக்கு வெளிநாடு சந்தர்ப்பம் என்பது இந்த காலகட்டத்தில் தேடி வருது. பட்சே சுய ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்து அதற்கு தகுந்தவாறு நடவடிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். 5க்கும் 8க்கும் அதிபதியாகிய புதன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே செவ்வாயோடு கூடியிருக்கின்ற காரணத்தினாலே பிள்ளைகள் பெருமையோடு விளங்குவார்கள். கல்வி இந்த இடத்தில் நல்லபடியாக உயரும். தை மாதத்தில் 8க்குடையவன் 11ஆம் தான் இருக்கிறாரு. அதனால் கெடுக்க போகிறது இல்லை. கெட்ட பேர் உங்களுக்கு இப்போ வராது. பட்சே 8ல் கேது இருக்கின்ற காரணத்தினாலே வாய் மட்டும் கொஞ்சம் நிதானமாக பேசுவது நல்லது. அது மட்டும்தான், வேறு எந்த குறைகளும் கிடையாது. தாயாரை பொறுத்த மட்டும் கொஞ்சம் நல்லபடியாக கவனிச்சுக்காங்க. 8ஆம் இடத்துல கேது இருந்தால் தாயாரை கொஞ்சம் பாதிக்கத்தான் செய்யும். பட்சே அந்த 4ஆம் இடத்துக்குரியவன் நல்லபடியாக இருக்கின்ற காரணத்தினாலே எப்படி வந்துச்சோ அப்படியே போயிடும். நோய் நொடிகள்லாம் போயிடும். பயப்பட வேண்டாம். 6க்கு அதிபதி ஆகிய சந்திரன் ராசியிலே இருக்கின்றார். சனி கூட இருக்கிறதுனால கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். பயப்பட வேண்டாம். நோய் நொடிகளும் கட்டுக்குள்ளே தான் இருக்கும். நீர் சம்பந்தப்பட்ட பிணி உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே கொஞ்சம் அந்த சளி தொந்தரவு இருக்கத்தான் செய்யும். நல்ல மருந்து மாத்திரைகளை தேடி எடுத்துக்கொண்டால் ஒவ்வாத மருந்துகளை அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல மருந்துகளை எடுத்துக்கொள்ளுங்கள். சீக்கிரமே குணமாகிவிடும். 7க்கு அதிபதியாகிய சூரியன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே கணவன் மனைவி ஒற்றுமைகளில் பிணக்குகள் ஏற்பட்டாலும் அந்த 2ஆம் இடத்திலே இருக்கின்ற ராகுவும் 8ஆம் இடத்திலே இருக்கின்ற கேதுவும் அவ்வளவு ரொம்ப மோசம் பண்ணக்கூடிய நிலையில் இல்லை. ஏனென்றால் மீன ராகு கன்னி கேது தான். ஆகையினாலே கணவன் மனைவி பிணக்குகள் ஏற்பட்ட போதிலும் கூட அவைகள் அப்பப்போ சரியாகிவிடும். பயப்பட வேண்டியதில்லை. மனைவி உங்களை சந்தேகத்தான் செய்வாள். ஏன்னா பெண்களோடு அதிகமாக பழக்கம் வைத்திருக்கக்கூடிய உங்களுக்கு மனைவி எப்பயுமே ஒரு கண் வச்சிருப்பாள். ஆகையினாலே கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்து கொண்டால் எல்லாமே வெற்றியாக விளங்கும். குறிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு தை மாசத்திலே சொல்லக்கூடிய விஷயம், நாவடக்கம் மட்டும் வேண்டும். உழைப்பதற்கு தயாராக இருங்கள். உங்களுக்கு வெகுமானமும் சம்பள உயர்வும் நிறைய தேடி வருகின்றது. கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க்கை சிறந்த முறையிலே செல்லக்கூடியதற்கு அடித்தளமாக இந்த மாதம் அமைகின்றது. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.